யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமேன். இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் நேற்றைய தினத்தில் மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, ஹைப்பர் கிரேஸ் என்ற ஒரு தவறான உபதேசத்தின் காரியத்தை விளக்கிச் சொல்லுகிற ஒரு போதனையை நான் கொடுத்தேன். ஆனால் நேற்றைய எபிசோடில் நான் அதை முடிக்க முடியவில்லை. ஆகவே இன்றைய தினத்தில் உங்களோடு கூட நான் தொடர்ந்து அந்த காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த எபிசோடில் ஐ வில் பிரிங் திஸ் டு அ க்ளோஸ். ஸோ நீங்கள் இன்றைக்குத்தான் பார்க்கிறீர்கள் என்றால் நேற்றைய எபிசோடும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது சத்தியம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் இதே ப்ரோக்ராம் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்லையும் அதே டைமில், த ரியல் டைமில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. ஸோ நீங்கள் ஒருவேளை நேற்றைய தினத்தில் உள்ள இந்த டீச்சிங்கை மிஸ் பண்ணி இருந்தால் ஐ என்கரேஜ் யூ டு கோ அண்ட் விசிட் அவர் யூடியூப் சேனல் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலை விசிட் பண்ணி நீங்கள் அந்த எபிசோடையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருபை பைபிளில் அதை குறித்து இருக்கிறது. விசுவாசம் அதை குறித்து பைபிளில் இருக்கிறது. செழிப்பு பைபிளில் அதை குறித்து இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் திரித்து பேசுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறபடியினாலே மிகைப்படுத்தப்பட்ட கிருபை அல்லது மிகைப்படுத்தப்பட்ட விசுவாசம், ஹைப்பர் ஃபேத், ஹைப்பர் கிரேஸ், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட சரியாக வேதத்தின்படி புரிந்து கொள்ளாத உபதேசம் ஆகிய இந்த செழிப்பின் போதனை, இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறபடினாலே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னவென்றால், தி அதர் எக்ஸ்ட்ரீம் இஸ் த மெயின் ஸ்ட்ரீம் சர்ச் டஸ் நாட் talk about faith, grace and prosperity as much as they should. பேச வேண்டிய அளவிற்கு பேசாமல் நாம் தயங்குகிறோம். ஏனென்றால் மிகைப்படுத்தி பேசுகிற ஒரு கூட்டம் வந்து விட்டபடியினாலே. No, we have to be also careful. We must understand faith. We must understand grace. We must understand the blessing of God, the prosperity of God. Prosperity with purpose, not prosperity because of greed. பேராசையினாலே செழிப்பு அல்ல, நோக்கத்தோடு இருக்கிற ஒரு செழிப்பு. ஆண்டவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்காக செழிப்பு, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக செழிப்பு. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். வித்தவுட் ஃபேத், தேவனுக்கு விசுவாசம் பிரியமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லையே என்று ஆச்சரியப்பட்டார். ஸோ ஃபேத் இஸ் வெரி மச் நீடட். ஃபேத்துக்கு எதிரியாகிய பயம் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ
The Bible is for faith and no fear. பட் ஆனால் அந்த ஃபேத் என்பது எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையிலா அல்லது நீங்களாக நல்லது எதுவோ அதையே நம்புவோம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும், அது அல்ல. இது பாசிட்டிவ் திங்கிங் என்ற ஒரு குரூப் இருக்கு, டீச் பண்ணுறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க. தட் இஸ் நாட் ஃபேத். தட் இஸ் சைக்காலஜி. And to a large extent, New Age. அது இன்னொரு தவறான மார்க்கம் இன்றைக்கு இமர்ஜ் ஆகிக்கொண்டு இருக்கிறது. New Age. You are God. God is in everything. And God is in you also. உங்களுக்குள் இருக்கிற தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்டிமேட். அதற்கு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் யோகா செய்ய வேண்டும். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அது நியூ ஏஜ் ஸ்டஃப். பிரியமானவர்களே கவனிங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோகா has an element of spirituality to it, and that spirituality is not the spirituality that the Bible is talking about. And we don't subscribe. Biblical followers, Bible believing believers, listen carefully. Yoga is not something that we can endorse because it has an aspect that you don't know, some of you. ஒரு எக்ஸசைஸ் தானே பிரதர், எக்ஸசைஸ் பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னது? ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னது? பட் யோகா has something to do with Brahman, yoked with Brahman. யோகா டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கிறது. நான் இந்த ஷார்ட் எபிசோடில் ஐ கான்ட் பி ஷேரிங் எவ்ரி திங், பட் பிவேர் ஆஃப் யோகா. ஐ நோ நம்முடைய தேசத்தில் யோகா இன்டர்நேஷ்னல் டே என்று நம்முடைய தேசத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் எவ்ரி இயர் நடக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக ஐ எம் அவேர் ஆஃப் ஆல் தட். பட் தட் டசன்ட் மேக் இட் ரைட். Just because there is an international day to it, just because a big nation like India has announced it, doesn't make it automatically biblical. தெளிவா இருக்கீங்களா? Are you clear about this? Very, very important. Very, very important. Amen. இதை குறித்து அதிகமாக பேச முடியும், ஆனால் இப்பொழுது அதற்கு நேரமில்லை. Coming to the grace, கிருபை என்ற காரியத்தை குறித்து நாம் நேற்று தினத்தில் படித்தோம். திஸ் இஸ் பார்ட் 2. எல்லா கிருபையும் ஒன்றா இல்லை. ரட்சிக்கப்படுகிறதற்கு கிருபை தேவையா? எஸ். ரட்சிக்கப்பட்ட பிறகு கிருபை தேவையா? எஸ். ரெண்டும் ஒரே கிருபையா? நோ. சேவிங் கிரேஸ் வேற, எனேபிளிங் கிரேஸ் வேற. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நேற்று தினத்தில் இதை மென்ஷன் பண்ணோம், பட் லெட் மீ ரன் த்ரூ தட் வெரி குவிக்லி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் தி பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், இனிஷியல் சால்வேஷன். மரித்து போன உங்களுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஆஸ்பெக்ட். ஆவியாயிருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறதற்கு உங்கள் ஆவியின் மனிதன், ஆதாமுக்குள் மரித்து கிடந்த அந்த ஆவியின் மனிதன் உயிரடைகிற ஒரு அனுபவம் தான் ஆவியிலே பிறப்பது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்ட காரியம், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்கு கிருபை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து விட்டார். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங், ஜஸ்ட் பிலீவ். ரிப்பெண்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரட்சிப்புக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள்,
நீங்கள் அந்த நித்திய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்களாக எடுக்கிற பல முயற்சிகள், செத்த கிரியைகள், அதிலிருந்து மனம் திரும்புங்க. செத்த கிரியைகள், ரட்சிப்புக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள். ஏசாயா 64:6 சொல்லுகிறது, உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அது தேவனுக்கு ஏற்றது அல்ல. ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது கணக்கு வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுக்கு அதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிஃபோர் சால்வேஷன் நீங்கள் ஊர் உலகத்திற்கே தர்மம் செஞ்சிருக்கலாம், அது ரட்சிப்புக்கும் பிரயோஜனமாக இருக்காது, பலனுக்கும் அது தகுதி ஆகாது. ஆனால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு கணக்கு வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது கிரியைகள்னால உண்டானது அல்ல. இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இது இனிஷியல் சால்வேஷன், பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அனுபவம் யோவான் 1:12, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதை விசுவாசிப்பது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வரான். அந்த வசனம் சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். ஆமென். ஸோ இது சேவிங் கிரேஸ். ஆனால் பவுல் அதிகமாக எழுதுகிறது ரட்சிக்கும் கிருபையை குறித்து அல்ல, அவர் பலப்படுத்தும் கிருபையை குறித்து எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அளிக்கப்படுகிற கிருபைகள் பிராடாக 2ஆக பிரிக்கிறோம், நன்றாக கவனிக்கணும். ரட்சிக்கும் கிருபை, பலப்படுத்தும் கிருபை. ரட்சிக்கும் கிருபை ஃபார் த இனிஷியல் பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய டிசைபிள்ஷிப் ஜேர்னியில், சீஷத்துவ பாதையில் நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த கிருபை தான் இந்த பலப்படுத்தும் கிருபை. அதை 3ஆக பிரிக்கிறேன். சகலவித கிருபைகளின் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. சகலவிதமான கிருபை. இப்பொழுது கவனியுங்கள், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேஸை கவனிங்க. பிரிவென்டிவ் கிரேஸ், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கும் கிருபை. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், பாவம் செய்துவிட்டால் ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க மார்க்க. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் உங்களை குழியிலிருந்து தூக்குவதற்கு. 3வது பவர் கிரேஸ், தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கும் உன்னத பலன். கவனிங்க, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கும் ஒரு கிருபை முதலாவது பேசுவோம். இது வேக்சினேஷன் மாதிரி. பாவம் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு இம்யூனிட்டி, ஒரு பாதுகாப்பு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடமளிக்காமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். He will provide a way of escape. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார்.
when you are tempted, God will provide a way of escape. அந்த way of escape இருக்கு தெரியுமா? அதுதான் தேவன் உங்களுக்கு கிருபையாக பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு வழி. எல்லாருக்கும் வருகிற சோதனை உங்களுக்கு வருமா பிரதர்? ரட்சிக்கப்பட்ட பிறகு வருமா பிரதர்? வரும். எல்லாருக்கும் வருகிற சோதனை உங்களுக்கு வருமா? வரும். நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் வரும், அவிசுவாசியாக இருந்தாலும் வரும், கமிட்டட் பிலீவராக இருந்தாலும் வரும், கமிட்டட் பிலீவராக இல்லாமல் இருந்தாலும் வரும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும் வரும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் வரும், ஊழியம் செய்தாலும் வரும், ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் வரும். மனுஷருக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளும் உங்களுக்கும் உண்டாகும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதன் நடுவில் there is a faithful God. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இல்லையா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உங்களுக்கு உண்டாக்குவார். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிரேஸ், ஒரு வே ஆஃப் எஸ்கேப், சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். He will provide a way of escape. People of God, children of God, you and I must choose that way of escape when we are tempted and we are safe. அது வேக்சினேஷன் எடுக்கிற மாதிரி, நோய் வராமல் இருப்பதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன், பாவத்திற்கு ஒரு இம்யூனிட்டி, பாவத்திற்கு ஒரு வேக்சினேஷன் போல ஆண்டு கொடுக்கிற அந்த வழியை தெரிந்து கொள்ளணும். அது இருக்கு, நமக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்கு. and we must take that. அந்த கிரேஸ் நிறைய பெருகட்டும் உங்களுக்கு. ஆமென். அந்த கிருபை உங்களிலே பெருகட்டும். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு வேண்டிய கிருபை பெருகட்டும். சரி, ரெண்டாவது பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். பாவம் செஞ்சிட்டீங்க, சரியா? யாரும் பூரணர் கிடையாது. தடுமாறிட்டோம், தத்தளிச்சிட்டோம், ஸ்டாண்டர்டை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் நோய் வந்துச்சுன்னா என்ன கொடுப்பாரு? பிரிஸ்கிரிப்ஷன். அந்த நோயை தாக்குவதற்கு, அந்த நோயை கொல்லுவதற்கு, அந்த நோய் கிருமியை கொல்லுவதற்கு, now you are given another type of medication. Vaccination is different, antibiotic is different, preventive grace is different, prescriptive grace is different. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் நிறையா கொடுத்தா உடம்புக்கு நல்லதில்லை. பிரியமானவர்களே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதற்கு ஒரு அவசியம் வராமல் இருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். இந்த கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று நான் வாழ்த்தவில்லை. நீங்கள் சகலவித கிருபையிலும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே, அது இந்த கிருபையை குறித்து அல்ல என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய நோய் வரட்டும், அப்போதான் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸும் வரும். ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருகட்டும் என்று யாராவது, எந்த மடையனாவது சொல்லுவானா? No one with proper sense would want more sickness just because there is a provision for the sickness. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று, நோய் அதிகம் பெருகின இடத்திலே மாத்திரை அதிகம் பெருகிற்று என்று சொல்லுகிறது போல. அது இப்படி பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க, தெரியுமா? அப்பனா பாவம் இருக்கட்டும், கிருபை பெருகும்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிலர். அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு பவுலுக்கு தெரியும். அதனால தான் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே,
கூடாதே. There is a prescriptive grace that is available. Believers listen. நீங்கள் பாவம் செய்து ஒருவேளை தேவனை விட்டு விலகி தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியாம தத்தளித்து இருந்தால், be aware of this provision. There is prescriptive grace. God wants you to take that and come back. மாத்திரை பெருகட்டும் என்று சொல்வதற்கு அல்ல, தப்பித்து நீங்கள் அந்த நோய்க்கு, அந்த பாவத்திற்கு நீங்கள் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் காரியத்தை மிஸ் பண்ணி நீங்கள் இப்பொழுது பிரிவென்டிவ் காரியத்தை நீங்கள் மிஸ் பண்ணி இப்ப நீங்க விழுந்துட்டீங்க. ஆனாலும் ஆண்டவர் is always for you. He wants to lift you up from that pit. நீங்கள் கிருபை என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் இருக்கு. அதுக்காக பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் குழியில் விடுறது உங்களுக்கு நல்லதில்லை. ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்தால் உடம்புக்கு நல்லதில்லை பிரதர். இந்த கிருபையை செலிப்ரேட் பண்ணாதீங்க பிரதர். இந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தாமலே இருந்தால் கூட நல்லது பிரதர். அல்லேலூயா. இயேசு நாளுக்கு நாள் கிருபையில் வளர்ந்தார்னு போட்டிருக்கே, அது என்ன கிருபை? லூக்கா 2:52 இயேசு அதிகமாய் கிருபையில் வளர்ந்தார்னு போட்டிருக்கே, தேவ கிருபையில். அது என்ன கிருபை? I believe it is preventive grace. Jesus did not have to use the prescriptive grace. ஆமென். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு உரிய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 உண்மை உள்ளவராயிருக்கிறார். எதற்கு? பிரிவென்டிவ் கிரேஸ். 1 யோவான் 1:9 உண்மை உள்ளவராயிருக்கிறார். எதற்கு? பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். நோய் வந்தால் நோயிலிருந்து நம்மை விடுவிக்கிற கிருபை பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். பிரிவென்டிவ் கிரேஸ் நோய் வந்து நம்மை தொற்றாமல் நம்மை பாதுகாக்கிற கிருபை. அதை மிஸ் பண்ணாலும் இதை கொடுக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அன்புள்ள தேவன். பட் யூ மஸ்ட் கன்ஃபெஸ். ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யணும், விட்டுவிடணும். நீதிமொழிகள் 28:13. தொடர்ந்து இருக்கக்கூடாது. அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறணும், மன்னிப்பை பெறணும். ஆமென். இப்படி இருக்கிறதுனால தவறா புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக 1 யோவான் 2:00 எப்படி ரோமர் 6:1 பவுல் சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணுறாரோ, சொல்லிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரோ அதே போல இங்கே யோவானும் சொல்லுகிறார் பாருங்க. 1 யோவான் 2:00 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி போய் விழுந்துடாதீங்கயா என்று சொல்லுகிறார். ஆமென். 3வது பவர் கிரேஸ். எல்லாரை விட அதிகமாக உழைச்சேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை. 1 கொரிந்தியர் 15:10. பிலிப்பியர் 2:13 விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே போடுகிறவர். விருப்பத்தையும் செய்கையும். He gives the power to do the will of God. பிலிப்பியர் 2:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பவர் கிரேஸ். 2 கொரிந்தியர் 9:8 சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எதற்கு? எதற்கு? சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு. சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பவர் கிரேஸ். இயேசு பிரிவென்டிவ் கிரேஸ்லையும் பவர் கிரேஸ்லையும் வளர்ந்தார் என்று நான் நம்புகிறேன். கவனிங்க. கிருபையிலே பலப்படு என்று பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட்னு சொன்னாரே தீமோத்தேயுக்கு பவுல். 2 தீமோத்தேயு 2:1 அது என்ன கிருபை? அது பவர் கிரேஸ் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே கவனிங்க. பலவிதமான கிருபை இருக்கிறது. அது சரியாக பேசுறதில்ல.
ரட்சிக்கும் கிருபையை வச்சே இங்க டிசைபிள்ஷிப்புக்கும் போடுகிறதா மிகைப்படுத்தப்பட்ட கிருபையிலே உள்ளவர்களுடைய கோளாறு. இனிஷியல் சல்வேஷனுக்கு என்ன கிருபையோ அதே கொண்டு இங்கே வச்சிடுறாங்க. இல்லை இல்லை இல்லை, அங்கே சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டாம், இங்கே சிலுவையை நீங்கள் சுமக்கணும். அங்கே இயேசுவுடைய சிலுவை, இது உங்கள் சிலுவை, ரெண்டும் வேற. இதற்கு உங்கள் சிலுவையை சுமக்கிறதுக்கு கிருபையை கொடுப்பார், அந்த சிலுவையை விசுவாசிக்கும் பொழுது கிருபையை கொடுப்பார், அது வேற. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, டிசைபிள்ஷிப்புக்கு உரிய எல்லா தகுதியும் கொண்டு போய் அங்கே வச்சிடறோம். அது நம்முடைய கோளாறு. தட் இஸ் வேர் ஐ ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரம் த மெயின் லைன் preachers. Grace preachers have error in some point. Even our preachers have error in some point. Amen. ஓரளவுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை பைபிளில் இருக்குது, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். That is what is important. நல்ல பிதாவே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம், தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம், விளக்கத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை எங்களுக்கு தேவை, ஆனால் சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு வாழணும். எங்களுக்கு பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் கூடுமான வரைக்கும் தேவைப்படாத அளவிற்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a great rest tonight and have a great day tomorrow. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.